கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் யானைகள் இடம்பெயர்ந்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் குளிக்க வனத்துறையினர் 5 நாட்களுக்கு பிறகு இன்று அனுமதி அளித்துள்ளனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு சுருளி அருவியில் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து இறை வழிபாட்டு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். தேனி மாவட்டம் கம்பம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவி சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்கி வருகின்றது. நாள்தோறும் தமிழகம் மற்றும் கேரள பகுதியிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து அருவியில் குளித்துவிட்டு இறை வழிபாடு செய்துவிட்டு செல்கின்றனர். இந்நிலையில் கடந்த 5 தினங்களாக அருவியில் வெள்ளப்பெருக்கு மற்றும் யானையின் நடமாட்டத்தால் சுருளி அருவி பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்திருந்தனர். இன்று அப்பகுதியில் முகாமிட்டிருந்த யானைகள் அடர்ந்த வனப்பகுதிகளில் இடம்பெயர்ந்து அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். இன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் சுருளி அருவியில் குவிந்தனர். பக்தர்கள் சுருளி அருவியில் நீராடிய பின்னர் பிண்டம் வைத்து தண்ணீர் விட்டு தங்களது முன்னோர்கள் ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டி சம்பிரதாயங்களை செய்து விட்டு தங்களது இல்லத்தில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து பின்னர் பூத நாராயணன் கோவிலில் நவதானியம் வைத்து வழிபாடு நடத்தியதுடன் இங்குள்ள சிவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டு புனித நீரினை பக்தர்கள் தங்களது இல்லங்களுக்கு எடுத்துச் சென்றனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு பக்தர்களின் கூட்ட நெரிசலை சரி செய்வதற்காக ஏராளமான போலீசார் சுருளி அருவி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.